உங்க சுஜாதா. வெல்கம் டு மை சேனல். மறுபடியும் என்னோட சேனலை டியூன் இன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நாட் எனி ஃபர்தர் அடியூ, நான் டைரக்ட் நம்மளோட கண்டென்ட்டுக்கு வந்துடலாம். இன்னைக்கு நம்ம பேச போகிற கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஐஒய் சீரீஸ். டிஐஒய் டூ இட் பை யோர் செல்ஃப். ஸோ டூ இட் பை யோர் செல்ஃபில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ஸ்கின் கேர் டிஐஒய் தான். இது வந்து நிறைய டிபேட்டபிள் டாப்பிக்காகவும் இருக்குது, நிறைய டிபேட்டபிள் டாப்பிக்காக இருக்குது. டோனர் நமக்கு தேவையா, டோனர் முக்கியமா, அவசியமா, டோனர் இல்லாமல் ஸ்கின் கேர் இல்லையா அப்படிங்கிறது நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் டோனர் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க, நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் டோனர் யூஸ் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க. பட் நம்ம டோனரை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம், நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ டோனர் பேசிக்லி என்ன பண்ணும், நம்ம ஃபேஸ் வாஷ், அதாவது ஃபேஸ் கிளென்சிங் பண்ணதுக்கு அப்புறமா ஃபாலோ பண்ணுற அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஃபேஸ் வாஷில் ஒரு சில ரெசிடியூஸ் நம்ம விட்டுட்டோன்னா நம்ம ஸ்கின் டோன் பண்ணுறப்ப அதை நீக்கும். ப்ளஸ் நம்மளுடைய போர்ஸை வந்து ஷ்ரிங்க் பண்ணும் அண்ட் நம்மளுடைய ஸ்கின்னை டைட் பண்ணும் அண்ட் ஸ்கின்னோட பிஹெச் லெவலை பேலன்ஸ் பண்ணும். இதுதான் டோனரோட வேலை. ஸோ ஒரு சில டோனர் வேணாங்கிறாங்க, அது நமக்கு இப்போ தேவையில்லை. ஸோ நம்ம வந்து இப்போ நம்மளே டோனர் பண்ணலாம் வீட்டில் இருக்க ஒரு சில ப்ராடக்ட்ஸை வச்சு, விச் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஸ்கின் கேர். அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு டோனர் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ப்ளீஸ் தேவையில்லாத எக்ஸ்பென்சிவான டோனர்ஸில் காசு செலவு பண்ணுறதை விட நம்மளே வீட்டிலையே டோனர் செஞ்சால் எப்படி இருக்கும், அதோட டோனர் நமக்கு எந்த வகையில் ஹெல்ப் பண்ணும், எந்த விதமான கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல், எந்த விதமான அசிடிக் இன்க்ரீடியண்ட்டும் யூஸ் பண்ணாமல் வீட்லேயே நம்ம டோனர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அண்ட் இந்த டோனர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், ஆல்வேஸ் டூ அ பேட்ச் டெஸ்ட். பேட்ச் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமே இந்த டோனரை யூஸ் பண்ணுங்க. செகண்ட், இந்த டோனரில் நான் சொல்ல போகிற எல்லா டோனர்லேயும் வந்து ஒரு ட்ராப் ஆஃப் விட்டமின் இ ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டால் ரொம்பவும் பெனிஃபிஷியலாக இருக்கும். டோனர் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற ஒரு விஷயம் இந்த ஐஸ் ட்ரே. இந்த ஐஸ் ட்ரே இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே டோனர் செய்யலாம். மீதி மற்ற விஷயங்கள் இஸ் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கின் டைப். பட் மேஜராக தேவைப்படுறது இந்த ஐஸ் ட்ரே தான். ஐஸ் கியூப் மசாஜ், இது நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, நம்ம ரொம்ப காலமாக கேள்விப்படுற ஒரு விஷயம் தான். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐஸ் கியூப்பில் ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு மேக்கப் பண்ணால் மேக்கப் வில் பி லாங் லாஸ்டிங். வெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப வேர்த்ததுக்கப்புறம் ஸ்கின் டயர்டாக இருந்துச்சுன்னா ஐஸ் கியூப் வச்சு மசாஜ் பண்ணால் நல்லாயிருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்னு நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஐஸ் கியூப் இஸ் நாட் அ நியூ ஹீலிங் ப்ராப்பர்ட்டி ஃபார் அஸ். ஐஸ் கியூப் இஸ் ஆல்வேஸ் அ குட் சோர்ஸ். ஸோ ஐஸ் கியூப் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு டோனர்ஸ் எல்லாமே டிஐஒய் பண்ண போகிறோம். ஐஸ் கியூப் மசாஜ் வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணுவாங்க. முகத்தில் உள்ள அத்தனை பார்ட்ஸுக்கும் நீங்கள் பண்ணலாம். இன்ஃபேக்ட் இந்த மெடிக்கல் டேர்மில் வந்து க்ரையோதெரப்பி ஆர் கோல்ட் தெரப்பின்னு சொல்லப்படுது. ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் ஆர் என்னென்ன அது தடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முகத்தில் உள்ள பிம்பிளை குணமாக்கி அது மறுபடியும் வராமல் தடுக்கும் நீங்கள் ரெகுலராக ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணிங்கன்னா. பலன்னு ஸ்கின்னை உருவாக்கும். பிகாஸ் நம்ம ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணும்போது நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகும் முகத்தில். அதனால ஸ்கின் பல ஸ்கின் க்ளோ இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சிலருக்கு கண்ணுக்கு கீழே பஃபி ஐஸ் இருக்கும். இந்த பஃபியாக இங்கே வர ஸ்கின் பில்லோ மாதிரி இருக்கும், ஐ பில்லோன்னு சொல்லுவாங்க. அந்த பஃபி ஐஸ் ஆர் ஐ பேக்ஸ் அதை ரெடியூஸ் பண்ணும் நம்ம ரெகுலராக நம்ம ஐஸ் மசாஜ் பண்ணோன்னா. டார்க் சர்க்கிள்ஸை எலிமினேட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ஏஜிங்க்கு வரக்கூடிய ஒரு சில சிம்டம்ஸை தடுக்கும், லைக் ஃபைன் லைன்ஸ், ரிங்கிள்ஸ், அதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணும். நம்மளுடைய ஸ்கின்ல ஏதாவது இன்ஃப்ளமேஷன் இருந்துச்சுன்னா அந்த இன்ஃப்ளமேஷனையும் காம் பண்ணும். ஸோ விச் இஸ் அகேன் பிகாஸ் ஆஃப் தி ஐஸ் மசாஜ். ஐஸ் மசாஜ் இஸ் அ இன்ஸ்டன்ட் எக்ஸ்ஃபோலியன்ட் ஃபார் யுவர் ஸ்கின். அதாவது ஒரு பாலில் மிக்ஸ் பண்ணின ஐஸ் கியூப் வந்து நம்ம முகத்துக்கு மசாஜ் பண்ணோன்னா இன்ஸ்டண்ட்டாக அது நமக்கு வந்து ஸ்கின் ரேடியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா பாலில் இருக்க லாக்டிக் ஆசிட் நம்மளுடைய ஸ்கின்னுக்குள்ளே டீப்பராக பெனிட்ரேட் ஆகி அது இம்மிடியேட்டாக உங்களுக்கு அது தெரியும். ஸோ இட்ஸ் அ வெரி குட் எக்ஸ்ஃபோலியேட்டர் as well. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் உள்ள ஐஸ் கியூபை வச்சு நம்மளுடைய ஸ்கின்னை எப்படி நம்ம டோன் பண்ணணும், எப்படி நம்ம டெய்லி அதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு ஷோவில் பார்க்க போகிறோம். without any further delay, welcome to my channel. ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இந்த டோனரை ட்ரை பண்ணலாம். இந்த ஐஸ் ட்ரேயில் பாதி, இந்த ஒவ்வொரு கியூப்லேயும் பாதி தண்ணி அண்ட் பாதி ஃப்ரெஷ் கோகனட் மில்க், நம்ம தேங்காயிலிருந்து இந்த பால் எடுத்து கோகனட் மில்கை இதில் ஊற்றி நீங்கள் வந்து இந்த டூத் பிக்கு ஒரு சின்ன குச்சியை வச்சு இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃப்ரீசரில் வச்சுருங்க. தட் யூ கேன் யூஸ் இட் அஸ் அ டோனர். ஐஸ் கியூபோட நம்ம அதை ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது நமக்கு டோனிங்கோட மற்ற பெனிஃபிட்ஸும் நிறைய கிடைக்கும். தட் இஸ் ஃபார் ட்ரை ஸ்கின்.
the toner for the acne prone skin. Acne prone skin அதாவது பிம்பிள்ஸ் அடிக்கடி வரவங்களுக்கு வந்து இதே ஐஸ் ட்ரேல பாதி வாட்டர் ஒரு ட்ராப் ஆஃப் டீ ட்ரீ ஆயில் உங்களுக்கு வந்து அமேசான் நைக்கா பர்பிள் மிந்த்ரா எல்லாத்துலேயும் கிடைக்கும். யூ கேன் ஜஸ்ட் பை ஒன் விச் இஸ் ஆஃப் 300 rupees. டீ ட்ரீ ஆயிலை நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணி அதோட மீதி ஹாஃபுக்கு வந்து ரோஸ் வாட்டரை ஊற்றுங்க. ரோஸ் வாட்டர் ஐ யூஸ்வலி ப்ரிஃபர் தி பஞ்சாரஸ். இது பெரிய பாட்டிலில் வரும் அண்ட் இட் இஸ் நாட் ஸோ எக்ஸ்பென்சிவ். இந்த ஃபுல் பாட்டிலுக்கு 1 liter of rose water 125 rupees. இதோட இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இட் ஜஸ்ட் சேஸ் ரோஸ் ஆயில் அண்ட் குலாப் ஆர்க், வேறு எதுவுமே இதில் கிடையாது. விச் மீன்ஸ் இட் இஸ் அ குட் ரோஸ் வாட்டர். அண்ட் இதை வந்து நான் ஃபில் பண்ணிடுவேன் அண்ட் தென் கீப் இட் இன் த ஃப்ரிட்ஜ். ஐ டோன்ட் ஹாவ் அன் acne prone skin but still I prefer using the rose water for my face frequently, so I use that. That's for acne prone skin. அடுத்து oily skin இருக்கவங்க வந்து half water and half cucumber juice, அதாவது வெள்ளரிக்காவோட ஜூஸை வந்து half இதில் மிக்ஸிங் அதே சேம் டூத்பிக்கில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சு அதை யூஸ் பண்ணலாம். உங்களோட ஆயில் அதை கண்ட்ரோல் பண்ணும் அண்ட் ஸ்கின்னை டோனும் பண்ணும். அடுத்து காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க வந்து எந்த விதமான டோனர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, காம்பினேஷன் ஸ்கின்ஸில் ஓப்பன் போர்ஸ் இருக்கவங்க வந்து ஹாஃப் வாட்டர் அண்ட் ஹாஃப் டொமேட்டோ ஜூஸ், தக்காளியோட ஜூஸ் போட்டு அதை யூஸ்வலாக நம்ம தக்காளி ஸ்லைஸையும் முகத்தில் வச்சு தேய்ப்போம். பட் அது தக்காளியோட ஜூஸை ஐஸ் க்யூப்பில் போட்டுட்டு பாதி தண்ணி ஊற்றி அதை நம்ம முகத்துக்கு மசாஜ் பண்ணால் தட் வில் கண்ட்ரோல் யோர் போர்ஸ் ஷ்ரிங்கேஜ். அடுத்து வந்து காம்பினேஷன் ஸ்கின்ஸ் வித் லாட் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கவங்க வந்து இதுலேயே பாதி தண்ணி பாதி பொட்டேட்டோ ஜூஸ், பொட்டேட்டோவோட தோல் நீக்கிட்டு அதை வந்து அரைச்சிட்டு அதோட ஜூஸை சேர்த்துக்கலாம். ஆர் நீங்கள் வந்து டேட்ஸ் இருக்கு இல்லையா, டேட்ஸோட பியூரி அதாவது டேட்ஸோட ஜூஸும் சேர்த்துக்கலாம் வித் நாட் ஆடிங் மச் வாட்டர். அதோட பியூரியும் இதில் சேர்த்துக்கலாம். டேட்ஸ் ஒர்க்ஸ் ரியலி வண்டர் ஃபார் யோர் அண்டர் ஐஸ் டார்க் சர்க்கிள்ஸ்க்கு நல்லா ஹெல்ப் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் இஃப் யூ ஹேவ் லாட் ஆஃப் டார்க் சர்க்கிள்ஸ். ஸோ யூஸ்வலி காம்பினேஷன் ஸ்கின் இருக்கவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொட்டேட்டோ ஜூஸ் ஆர் டேட்ஸ் மிக்ஸ் பண்ண ஐஸ் க்யூபையும் டொமேட்டோ ஜூஸ் மிக்ஸ் பண்ண ஐஸ் க்யூபையும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டொமேட்டோ அண்ட் செகண்ட் டைம் பொட்டேட்டோ ஜூஸ் ஆர் டேட்ஸ் மிக்ஸ் பண்ணது ஐஸ் க்யூப் வந்து முகத்துக்கு மசாஜ் பண்ணலாம், விச் வில் பி வெரி பெனிஃபிஷியல் ஃபார் காம்பினேஷன் ஸ்கின். ஸோ இந்த DIY ஃபேஸ் டோனர் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஸ்பெஷலி ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருக்கவங்க தயவுசெய்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். 1 மாதம் ட்ரை பண்ணதுக்கப்புறம் இஃப் யூர் ஆக்னே இஸ் டெஃபினெட்லி ஸ்டாப் இட். ஆக்னி ப்ரோன் ஸ்கின் அடிக்கடி பிம்பிள் வரவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்ட் அவங்களுக்கு வந்து பிம்பிள் வராமல் தடுக்கும். இட் இஸ் அ வெரி குட் ஸ்கின் கேர் ரெமெடி DIY ப்ராஜெக்டில். Please do try and let me know if it works. It will definitely work. Let me know how it worked for you. Until I meet you in my next video, stay safe, stay healthy. Bye bye.